ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் இம்பட் ஒய்டி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா பீச் பக்கி ரேசிங். இது ஒரு ஃபன்னான கேமு. மொபைல்லேயும் பிசிலேயும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் டைம் பாஸ் ஆகணுன்னா இந்த கேம் விளாடுங்க. நல்ல நேரம் போகும். அதே சமயம் ஃபன்னாட்டும் இருக்கும். விளாட்லான்னு பேசாமல் கேமுக்குள்ளே போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளை மெந்த யாராலே முடியாது கைஸ். இங்கே நம்ம தான் கிங்கு. என்ன ஒரு பவர் எடுத்தால் இன்னொரு பவர் வராதோ? சரி இருக்கட்டும், நமக்கு தான் பவரே தேவைப்படாத. நம்ம தான் கைஸ். கார் ரேஸ்னாலே நம்ம தான். இந்த கேம் மொத்தம் மல்டிப்ளேயர் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு அழகாக ஜாலியாக விளாட்னா இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது போக தான் கஷ்டமாக இருக்கும், ஃபன்னாட்டும் இருக்கும். மொபைலில் பீச் பக்கி ரேஸ் 2 பீச் பக்கி ரேஸ் 2வும் உண்டு, பார்ட் 2வும் உண்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லாயிருக்கும். ஆன்லைன் பிளேயர்ஸும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதுபோல் இதில் நிறைய டிரைவர் உண்டு. ஐயோ நாசமாக பெரியனாலே பொய்யாட்டம் ஆடாதீங்க. இப்போ பாருங்க, நான் இதே மாதிரி கிரீஸு ஷீல்டு அப்படி நிறைய பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஷீல்டு ஐயோ இந்த இது மாதிரி குண்டு இருந்தனா எதிரையாவது இடிச்சோன்னா விடிச்சிடும். நம்ம தான் முதல்ல போயிட்டுருக்கோம். நண்டு இடம் கொடுத்த நண்டு மாதிரி நல்ல வேலை நண்டு சோழி முடிக்க பார்த்துச்சு, தப்பிச்சோம். கைஸ் ரேசிங்னாலே நம்மளை தடுக்க யாராலும் முடியாது. விளையாடி பாருங்க, நல்லா ஃபன்னாக போவோம். போக இன்னும் நல்லா பண்ண போகிறோம். நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகாத, அது போல் பவர்ஸும் நிறைய வரும். அதை லெவலப் பண்ணலாம். ஓ, இது நம்ம ஒத்தை தானா? எப்படி நம்ம தான் கைஸ், நம்ம தான். நம்ம தான் கைஸ். ஐயோ இந்த வாய் தான் நம்ம தான் கைஸ். ஐயோ ரெண்டாவது பொசிஷனா? இவ்வளோ ஸ்பீடு வந்தப்புறம் ரெண்டாவது பொசிஷன் தான் வந்துருக்கு. 44 ஒரு ஸ்டார் தான் கிடைக்குமோ?
சரி 2 ஸ்டார் தான் கிடைக்குமோ? ஏம்மா 250. நானே டைம் பாஸ் விளாடனேன், என்கிட்ட ரூபா கேட்கானேன். ஐயோ ரூபா கட்டி தான் விளாடணுமோ? ரூபா வேறு குறைஞ்சிட்டு போகுது. இந்த மேப் சூப்பராக இருக்கா? அதுபோல் இந்த மேப்பில் ஷார்ட்கட்ஸ் இருக்கும் சிலது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். வழி விடுங்கடாரு அண்ணா, வழியிட பவர் கிடச்சி. இது ஒரு சீக்ரெட். நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. ரேசிங் கேம்னாலே நம்மளை இதுக்கு சீல்ட போடும். நிறைய பவர் உண்டு. சில பவர் போட்டால் நேராக ஐயோ ஐயோ நான் நெருப்பு மாதிரி போகிறது இந்த கேரக்டரோட ஸ்கில்லு. இதே மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் கைஸ். ஒவ்வொரு ரேஸுக்கும் உங்களுக்கு எந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குமோ அந்த கேரக்டரை நீங்கள் சூஸ் பண்ணி விளாடணும். அதுபோல் வெஹிக்கிளும் இருக்கும். வெஹிக்கிளும் பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு லெவல்லையும் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த காரை சூஸ் பண்ணி விளாடணும். இது ராக்கெட் லான்ச்சர் மாதிரி கைஸ். இப்போ பாருங்க, நான் பார்த்தீங்களா, இது ஒரு பவரு. இப்போ பாருங்க, என்ன அடிச்சுட்டு ஓடுறீங்களா? இதுதான் நம்மளுக்கு கடைசியாக இடிச்சவன். இவனை திருப்பி அடிப்போம். போங்கடா. ஐயோ பட்டனை மாற்றி அமுக்கிடுறேன். இதுலேயே ஒரு சீக்ரெட்டு பாத் உண்டு. அண்ணா அடிச்சிட்டாங்க கைஸ். யாருக்கிட்ட லேப் ஒன்று தான். ஐயோ ஒருத்தன் முடிச்சிட்டான். சரி, 3rd place கைஸ். திருப்பி விளாடுவோம். இந்த வாட்டி விட விடாது என்னோட. விளாட விளாட ஃபன்னாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக கேம் சலிக்காது. ஐயோ பவர் எடுக்கல. டே வழி விடுங்கடாரு. நான் அதே டென்ஷனான நடக்கவே வேற. என்ன போலீஸ் எல்லாம் வரான். இவன் தான். ஏதாவது பவர் கிடச்சா இவனை போட்டுடலாம். ஏதாவது நல்ல பவர் கடை. ஐயோ ஷீல்டு கொஞ்சம் டைமு மாற்றி போட்டுறேன். அண்ணா ஏதாவது சூப்பர் பவர் கூட தான்.
செகண்ட் பிளேஸ் தான் வந்து ஓரம் விளாடாண்ணா. சரி, இன்னும் 2 ரூபா இருக்குது. 2 ரூபா 20 ரூபா விளாடும். கெட் பூஸ்டா. சே கொடுப்போம். குரங்கு பையில உனக்கு 2 டைமண்ட் வரை தந்திருக்கேன். இந்த மேட்ச் தோத்தனா அந்த குரங்கை தேடி போய் அடிக்கணும். குரங்கு ஏதோ பூஸ்ட் பண்ணி விடணும்னு போட்டிருந்து. பெர்ஃபார்மன்ஸ் கார் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுமா அப்படின்னு குரங்கே சொல்லியிருக்கான். பார்ப்போம். குரங்கு பையன் ஏமாத்தணும், தேடி போய் அவனை அடிக்கணும். ஏன்பா கடைசியில் போட்டிருக்கீங்க என்னன்னா, நம்மளாம் ஜெயித்துறோன்னு பயங்க கேம்காரனுக்கு. ஆனால் கடைசி போட்டிருக்கான். என்னதான் கடைசி போட்டாலும் அண்ணன் ஐயோ 3ஆவது பொசிஷனா. என்னதான் கடைசி போட்டாலும் செதற விடுவோம் நாங்கள். நல்ல பவர் தாடா. ஆமாம், எப்போ கிரீஸு இவனை இடிச்சுதான்ல. ஏம்மா அங்கே வர ஜெயிக்க பயமாக இருந்ததுன்னா பயந்துட்டேன்னு சொல்லணும். இப்படி அடிக்க விடாது. ஏதாவது சூப்பர் பவர் தாங்கடா. மாட்டினாடா என் பம்பரை கட்ட மாண்ட. ஐயோ வாய்ஸ் கைஸ். இவனை நம்மளே ஜெயிக்க விட மாட்டானே. இன்னும் 1 ரூபா தான் இருக்கு. குரங்கு பையில திருப்பியும் திருடிட்டு போயிட்டான். இன்ட்ரு கொடுத்துருக்கணும். இதான் கடைசி மேட்ச்சு கைஸ். இதோட அவ்வளோதான். ரூபா தீர்ந்து போச்சு. நம்ம வாய்க்கு தான் அடி வாங்குவோம். ஆமாம், எப்போ நம்மளுக்கு அந்த கிரீஸை தான் தரான். உருப்படியான பவர் தரானா. உருப்படியான பவரை கடைசி தரான். மேட்ச் முடிஞ்ச பிறகு எப்பாடு ஓப்பா. ஆமாம், அப்படிதான். அவன் பக்கத்தில் வர வர மெதுவாக போய்ட்டுரு. ஆமாம், நம்ம இதுவரையே கேரக்டர் பவரே யூஸ் பண்ணலையே காய்ஸ். இதை மறந்துட்டு பார்த்தீங்களா? கேரக்டர் பவர் யூஸ் பண்ணி தான் முதல்ல ஜெயித்திருப்போமோ. சரி இருக்கணும். ஏண்ணா சின்ன பிள்ளை மூஞ்சி போட்டிருக்கு. நான் பொம்பளை பிள்ளைகளோட ரேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன்று கூட சின்ன பொடி பிள்ளை. ஏம்மா மரியாதை ஓடி போயிரு. அண்ணங்கிட்டனா ரேஸுக்கு வந்துட்டு ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வரேங்க. ஓவராக பேச என்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணுவான்னு போட்டிருக்கு. அவசரப்பட்டு வாங்கிட்டோமா பார்த்துலாம் கைஸ். பாருங்க, அந்த சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வர போகிறோம். எம்மா என்ன நியாயமாக விளாடணும். இதனால் நம்ம ஃப்ரெண்டில் போகும்போது தான் இதை யூஸ் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா நாம் 2 ஆமாம், ஏற்கனவே நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். இதில் என்ன பயில இவ்வளோ பவர் வந்துட்டே இருக்கு. செகண்ட் லேப்பு நம்ம பவர் யூஸ் பண்ணோன்னா இது தேவைப்படும். ஐயோ, அவ பாட்டு பூவெல்லாம் போட்டுட்டே போகிறான். வா இன்னி பூ போடனா ஏம்மா போயிட்டாளோ? அவன் முடிச்சிட்டா கைஸ். ஐயோ, இப்படி அசிங்கமாக போச்சே குமார். ப்ளே அகேன், கெட் பூஸ்டா. குரங்கு போயில ஏமாத்திர மாட்டிய. இந்த வாட்டி கண்டிப்பாக ஸ்கூலில் கொண்டு விட்ருவோம் கைஸ். போன வாட்டி மிஸ் ஆகிட்டு வழி மறந்துட்டு அண்ணன் ஸ்கூலு எங்கன்னு. இந்த வாட்டி கரெக்டாக கொண்டு விட்டுடலாம். எம்மா இதெல்லாம் சீட்டிங்களா? வந்த உடனே அது வீலாக வேற என்ன தெரியல கைஸ். ஒரு ஃப்ரெண்டில் போகிற ஆள் அடிக்குதுன்னா ஏம்மா, ஆமாம், ஃப்ரெண்டில் போகிற ஆள் அடிக்காதீங்க, பின்னாடி. ஆமாம், இல்லை நியாயமான. சரி, இது கூட கொஞ்சம் பரவாயில்ல கைஸ். செகண்ட் லேப் ஆச்சு. அவனா பூவை போட்டுட்டு போயிட்டே இருக்கா. ஏம்மா பாருங்க, இனி இதை போட்டு அநியாயம். எத்தனை வாட்டி தான் பாரு. ஐயோ, ஜெயித்துட்டா கைஸ், ஏமாத்திட்டா. சார் இப்படி அசிங்கமாக போயிடுச்சு. ப்ளே அகேன், ரீஃபில் ஃபார் டைமண்ட் 10 தான் இருக்குது. நான் உன்னை இன்னொரு நாள் பார்த்துறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த கேம் விளையாடி பாருங்கள், நல்லா ஃபன்னாக போகும். இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் குறைவாக இருக்கும். பீச் பக்கி ரேஸ் 2 உண்டு, அது நல்லாயிருக்கும். மொபைல்லேயும் உண்டு. உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா விளையாடி பாருங்கள், நல்ல ஒரு கேமு. ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா. ஓகே கைஸ், பாய்.